வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து விவாதிக்க கோரி மக்களவையில் கடும் அமளி. பகல் 12 மணி வரை அவை நடவடிக்கைகள் ஒத்திவைப்பு. தமிழ்நாட்டில் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாது. பாஜகவிற்கு திமுக பற்றி பேச தகுதி இல்லை என வைகோ பேட்டி. கட்சியின் பெயரை அறிவித்தார் சசிகலா. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என கட்சி பெயர் அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நம்ப தயாராக இல்லை. நன்றி மறந்தவர் எடப்பாடி பழனிசாமி என ஓபிஎஸ் கடும் விமர்சனம். தேர்தல் தேதி அறிவிக்க உள்ளதால் வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும். பாமக பெயர் சின்னம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் அவசர முறையீடு. ஈரான் அதிபர் மசூத் பெசகியானுடன் பிரதமர் மோடி போர் சூழல் குறித்து தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு உரையாடினார். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் இணைந்து கடந்த பிப்ரவரி 28 வான்வழி தாக்குதல் நடத்தின. அதனைத் தொடர்ந்து நடந்த தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் என 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். மேலும் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் அமீர் நசீர் ஜடே மற்றும் புரட்சிகர காவல் படை தளபதி முகமது பாக்பூர் ஆகியோர் கொல்லப்பட்டனர். அதோடு ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனி, அவருடைய மனைவி, மகள், மருமகள் உள்ளிட்ட குடும்பத்தினரும் இஸ்ரேல் அமெரிக்காவின் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதலுக்கு ஈரானும் பதிலடி கொடுத்து வருவதுடன் மோதல் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் கடும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. சுத்தார், ஈராக்கின் குர்திஸ்தான், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க படை தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஈரான் அதிபரை இந்திய பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பிரதமர் மோடி எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாது என வைகோ தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி பகுதியில் மதிமுக நிர்வாகி ராமமூர்த்தி என்பவர் உயிரிழந்தார். அவரது குடும்பத்தினருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆறுதல் தெரிவித்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடும் என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என கூறினார். சட்டமன்ற தேர்தலில் ஒருபோதும் போட்டியிட மாட்டேன் என்றும் நாடாளுமன்றத்தில் மன நிறைவுடன் பணியாற்றி உள்ளதாகவும் தெரிவித்தார். தூத்துக்குடியில் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இதுவரை இல்லாத அளவில் கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஹிட்லர் மறுபிறவி எடுத்து ட்ரம்ப் வடிவில் வெள்ளை மாளிகையில் அமர்ந்துள்ளதாகவும் பாஜகவிற்கு திமுக பற்றி பேச தகுதி இல்லை எனவும் கூறினார். பிரதமர் மோடி குட்டிக்கரணம் போட்டாலும் தமிழ்நாட்டில் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். அட்லீஸ்ட் மயானங்களில் பாடிகளை தேங்கி வைக்கிறது ரொம்ப கொடூரமான வேதனை. அதுக்கு நீங்கள் சோலார் பேனல் உடனடியாக போடுங்கன்னு சொன்னேன். அரசாங்கமும் இதை பற்றி கவலையோடு அக்கறையோடு எந்தெந்த விதத்தில் இந்த உணவு விடுதிகள்லேயும் எல்லாம் பலத்தில் மூடுற நிலைமை வந்துருச்சு. அது சின்ன உணவு விடுதிகள்லாம் நடத்த முடியாத நிலைமை ஏற்பட்டு மக்கள் மிகுந்த சிரமத்தில் ஆளாகியிருக்காங்க. இத்தனைக்கும் மூல காரணம், ஒரு காலத்தில் உலகத்தையே நடுநடுங்க வைத்துக் கொண்டிருந்த நாஜிகளின் அதிபர் அடால்ஃப் ஹிட்லர் மறுபிறவி எடுத்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையினுடைய குடியரசுத் தலைவர் நாற்காலியை வந்து உட்காருவதை போன்ற ஒரு பிரம்மையை ஏற்படுத்துகிற விதத்தில் டொனால்டு ட்ரம்ப் என்கின்ற அந்த மனிதர் இஸ் அன்ஃபிட் டு பி த பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஒவ்வொரு நாளும் எதைத்தான் பேசுறதுன்னு இல்லாமல் அவர் பேசுறதும், அழிச்சே போடுவேன் ஈரானை, ஈரான் மக்களையெல்லாம் கொண்டு போடுவேன். ஹிட்லர் ஒருத்தன் தான் அப்படி பேசிகிட்டு இருந்தான், முசோலினி ஒருத்தன் தான் அப்படி பேசிகிட்டு இருந்தான். அது பிறப்பு டொனால்டு ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம வீட்டில் அடுப்பெரிய முடியலை, கேஸ் சிலிண்டர் இல்லை, ஹோட்டல் நடத்த முடியலை, சின்ன ஹோட்டலை மூட வேண்டி வந்துச்சு, பிணத்தை கூட எரிக்க வழி இல்லை. இத்தனைக்கும் காரணம் அக்யூஸ் டொனால்டு ட்ரம்ப். அவரால் தான் இவ்வளவு உலகம் பூராவும் இவ்வளவு வேதனை ஏற்படுவதற்கு இவ்வளவு செய்துட்டு நான் ஈரானை மக்களை அடியோடு அழிப்பேன். பிற ஒரு மறுநாள் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை. உளறதுக்கு லிமிட்டே கிடையாது ட்ரம்ப் உளறலுக்கு. உலகத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய உளறல் பேர்வழி யார் என்று கேட்டால், கோமாளியை விட மோசமாக பேசிக்கொண்டிருக்கிற
அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தான். அவர் தான் இவ்வளவுக்கும் காரணம். உலகம் பூராவும் சேர்ந்து நிந்திக்க வேண்டிய ஒரே ஆள் அமெரிக்கன் பிரசிடென்ட் தான். நம்ம ஊரை விடுற கஷ்டத்துக்கும் he is responsible. தனது புதிய கட்சியின் பெயரை சசிகலா அவர்கள் அறிவித்துள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா புதிய கட்சியை தொடங்குவதற்காக கடந்த மாதம் 24ஆம் தேதி ராமநாதபுரத்தில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவித்திருந்தார். மக்கள் நலனுக்காக புதிய கட்சியை தொடங்குகிறேன் என கூறி அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்களுடன் கூடிய கொடியை அறிமுகம் செய்து ராமநாதபுரத்தில் நடந்த மாநாட்டில் பரபரப்பை கூட்டியிருந்தார். இந்நிலையில் கட்சியின் பெயர் அறிவிக்கப்படாத நிலையில் இன்று வெளியிட்டுள்ளார். அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற தனது புதிய கட்சியின் பெயரை சசிகலா அறிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டு மக்களை திமுக கசக்கி பிழிந்து கொண்டிருப்பதாகவும் இதற்கு ஒரு முடிவு கட்டும் எண்ணத்தில்தான் புதிய கட்சி தொடங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நம்ப தயாராக இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தென்காசி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை ஆலோசனை கூட்டத்தில் பேசிய ஓபிஎஸ், முதலமைச்சர் தொலைநோக்கு பார்வையுடன் மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் என கூறினார். ஊர்ந்து போய் பதவியை பெற்று பதவி தந்தவருக்கே எடப்பாடி பழனிசாமி நன்றியாக இல்லை என்றும் தனக்குத்தானே மகுடம் சூட்டிக்கொண்ட ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி தான் என விமர்சித்துள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளர் என தன்னைத்தானே அறிவித்துக் கொண்ட ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும் தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக கட்சி தொண்டர்களுக்கு துரோகம் செய்த ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி என்றும் கடுமையாக சாடினார். நன்றி கெட்டவர் என்பதற்கான அடையாளம்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் நன்றி மறந்தவர்களுக்கு தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். பாமக கட்சியின் பெயர் சின்னம் பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்குமாறு ராமதாஸ் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். பாமகவின் பெயர், கொடி சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரியும் பாமகவின் தலைவராக தன்னை அங்கீகரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரியும் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரி அன்புமணி தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி டிவி தமிழ்ச்செல்வி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் கே பாலு ஆஜராகி வாதிட்டார். இதனை அடுத்து நீதிபதி பாமக பெயர், கொடி, சின்னம் தொடர்பாக உரிமையியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வரும் வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தும் இந்த மனுவுக்கு ராமதாஸ் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டும் வழக்கு விசாரணையை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். இந்நிலையில் பாமக பெயர், சின்னம் பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி ராமதாஸ் தாக்கல் செய்த உரிமையியல் வழக்கு விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பு மேல்முறையீடு செய்துள்ளனர். தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்க உள்ளதால் இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என ராமதாஸ் தரப்பு வைத்த கோரிக்கையை ஏற்று வரும் 16ஆம் தேதி விசாரிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் விநியோகத்தை கண்காணிக்க 2 அமைச்சகங்கள் 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையை திறந்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஈரானை அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்கியதால் பதிலுக்கு அமெரிக்காவையும் வளைகுடாவையும் ஈரான் தாக்கி வருகிறது. இதனால் உலக நாடுகள் பலவற்றில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிலும் கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆனால் ஒன்றிய அரசு தரப்பில் தட்டுப்பாடு இல்லை என்று கூறியுள்ளது. இதற்கிடையே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் எல்பிஜி உற்பத்தி 10% அதிகரிக்க நடவடிக்கைகளை ஒன்றிய அரசு எடுத்து வருகிறது. இதனிடையே சிலிண்டர் விவகாரத்தில் குழப்பங்களை தவிர்க்கவும் சமூக ஊடகங்களில் போலி தகவல்களை பரப்புபவர்களை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்குமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை ஒன்றிய அரசு வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தொடர் கண்காணிப்பில் இருக்க 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறையும் ஒன்றிய அரசால் டெல்லியில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் உண்மைகளை சரிபார்த்து விரைவான நடவடிக்கையை உறுதி செய்யும் வகையில் பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் நாடு முழுவதும் இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் அனைத்து எரிபொருள் நிலையங்களும் வழக்கம் போல் இயங்கும் என்று அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. எரிபொருள் தட்டுப்பாடு அச்சம் காரணமாக பொதுமக்கள் பெட்ரோல் நிலையங்களில் குவிந்து வருகின்றனர். இந்நிலையில் பெட்ரோல், டீசல் போதுமான அளவில் கையிருப்பில் இருப்பதாக இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. வாடிக்கையாளர்கள் வதந்திகளை புறக்கணித்து
அறிவித்து எரிபொருள் நிலையங்களில் தேவையற்ற கூட்டத்தை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளது. தேசத்தின் தேவையை புறக்கணித்து பாஜக தேவைக்கு முன்னுரிமை தந்ததுதான் இன்றைய நெருக்கடிக்கு அடிப்படை காரணம் என எம்பி சு வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உக்ரைன் ரஷ்யா போருக்கு பின் உலகமே விழித்துக் கொண்ட நிலையில் ஐரோப்பிய நாடுகள் தனது எரிசக்தி தேவையில் 30% சேமிப்பு வசதியை உருவாக்க கட்டாயமாக்கியது. ஆனால் அதில் இருந்து பாஜக அரசு எந்த பாடமும் கற்றுக்கொள்ளவில்லை என்றும், சர்வதேச எரிசக்தி முகமை எச்சரித்த பிறகும் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை எனவும் பதிவிட்டுள்ளார். இந்திய மக்களின் தேவை மற்றும் நலன் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு பாஜகவின் விளம்பர மோகமே முன்னுரிமை பெற்றன என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசால் வழங்கப்பட வேண்டிய நிலுவை நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதி விடுவிக்க கோரி கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் குடிநீர் வசதியை மேம்படுத்தும் நோக்கில் மாநில அரசு பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும், ஒன்றிய அரசின் நிதி உதவி கிடைப்பது அவற்றை விரைவாக செயல்படுத்த மிகவும் அவசியம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஜலஜீவன் மிஷன் திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதால் அந்த திட்டத்திற்கு வழங்கப்பட வேண்டிய நிதி தாமதமாக கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜல்ஜீவன் மிஷன் இயக்கத்தில் முதல் கட்டத்தில் 45 புதிய பல கிராமங்களை உள்ளடக்கிய கூட்டு குடிநீர் திட்டங்களையும், 56 பழைய கூட்டு குடிநீர் திட்டங்களையும் மற்றும் 21,258 ஒற்றை கிராம திட்டங்களையும் மொத்தமாக 18,123 கோடி ரூபாய் செலவில் எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அவற்றில் அனைத்து ஒற்றை கிராம குடிநீர் திட்டங்கள், பல கிராமங்களை அடக்கிய 101 கூட்டு குடிநீர் திட்டங்கள் மற்றும் பழைய குடிநீர் திட்டங்களில் புனரமைப்பு திட்டங்களாக 92 திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கடிதத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுக்கோட்டையில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாநகருக்கு உட்பட்ட காந்தி நகர் 1வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் காமராஜ் மகன் ஜெயசுமன். இவர் நேற்று பிற்பகல் காந்தி நகர் 4ஆம் வீதியை சேர்ந்த நண்பர் ராஜ் கபூருடன் அசோக் நகரில் உள்ள இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது சுமார் 8 பேர் கொண்ட கும்பல் ஜெயசுமனை சரமாரியாக வெட்டி கொன்று தப்பி ஓடியது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஜெயசுமன் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் கடந்த 2025 ஜூன் மாதம் புதுக்குளம் அருகே போஸ் நகர் 8ஆம் வீதியை சேர்ந்த தினேஷ்குமார் கொலை வழக்கில் ஜெயசுமன் 2வது குற்றவாளி என்பதும், இவர் சிறையில் இருந்தபோது தினேஷ்குமாரின் நண்பர்கள் 4 பேர் கடந்த சில மாதங்களுக்கு முன் இவரது வீட்டின் மீது பெட்ரோல் குண்டை வீசி சென்றதும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் தான் ஜெயசுமன் அண்மையில் சிறையில் இருந்து பிணையில் வெளியே வந்துள்ளதை அறிந்த தினேஷ்குமார் நண்பர்கள் இவரை கொலை செய்திருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். இது குறித்து 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 367 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு காவல்துறையினர் வாகன சோதனை செய்தனர். அப்போது குளோபல் கல்லூரி அருகே சந்தேகத்திற்கு இடமாக வந்த காரை போலீசார் நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது காரில் குட்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்கள் 20 மூட்டைகள் இருந்தது. மொத்தம் 367 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அதனை கடத்தி வந்த தெலுங்கானாவை சேர்ந்த சுரேஷ் தேவாசி என்பவரையும் கைது செய்தனர். வேலூரில் காங்கிரஸ் அலுவலகத்தில் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைமை மற்றும் சிறுபான்மை துறை இணைந்து புனித ரமலான் இப்தார் நிகழ்ச்சியினை நடத்தினர். 3 மாத வழிபாடு பெரியோர்கள் மற்றும் திமுக கூட்டணி அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரசார் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்ட நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு மாநகர மாவட்ட தலைவர் வாகுத் பாஷா தலைமை தாங்கினார். முன்னாள் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட திரளான காங்கிரஸ் கட்சியினர் இதில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் கலந்து கொண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை அருகே சாலை தடுப்பில் மோதி 2 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த விசாரம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3 இளைஞர்கள் சாலையோரம் உள்ள தடுப்பு சுவரில் மோதினர். இந்த விபத்தில் புதுக்கோட்டை பகுதியை சேர்ந்த ஏஜஸ், அமீன் ஆகிய 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்த இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து ஆற்காடு நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கம் விலை கடந்த 10, 11ஆம் தேதிகளில் விலை உயர்ந்து வந்த நிலையில் நேற்று விலை குறைந்து காணப்பட்டது. நேற்று முன்தினம் 1 கிராம் 15,120 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,20,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. நேற்று கிராமிற்கு 150 ரூபாயும், சவரனுக்கு 1,200 ரூபாயும் குறைந்து 1 கிராம் 14,970 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,19,760 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தின் விலை கிராமிற்கு 70 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெள்ளியின் விலையில் எவ்வித மாற்றமும் இன்றி 1 கிராம் வெள்ளியின் விலை 290 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கூலி தொழிலாளியை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு நகர பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பேரணாம்பட்டு போலீசாருக்கு வந்த தகவலின் அடிப்படையில் போலீசார் பல்வேறு பகுதிகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபரை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்ட போது வாலிபர் தப்பியோட முயன்றுள்ளார். போலீசார் அவனை சுற்றி வளைத்து பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது பேரணாம்பட்டு கோட்டை காலனி பகுதியை சேர்ந்த விஷால் என்பதும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து பேரணாம்பட்டு நகரில் விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. அவரிடம் இருந்து 60 கிராம் கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் இது குறித்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் பசுமாடு ஒன்று பரிதாபமாக உயிரிழந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சோமலாபுரம் பகுதியை சேர்ந்த ஏகாம்பரம் மற்றும் தண்டாயுதபாணி ஆகியோர் கால்நடைகளை மேய்ச்சலில் ஈடுபடுத்தினர். இந்நிலையில் இன்று வழக்கம் போல் ஆம்பூர் பகுதியில் உள்ள பாலாற்றங்கரையோரம் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் கால்நடைகள் மேய்ச்சலில் இருந்தபோது அங்கு மர்ம நபர்கள் வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டுகளை கடித்ததில் ஏகாம்பரத்திற்கு சொந்தமான பசுமாட்டின் தாடை கிழிந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. அதேபோல் தண்டாயுதபாணிக்கு சொந்தமான மற்றொரு பசுமாடும் நாட்டு வெடிகுண்டை கடித்ததில் தாடை கிழிந்து படுகாயமடைந்து கவலைக்கிடமாக உள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த பசுமாட்டின் உடலை கால்நடை மருத்துவர்கள் உதவியுடன் பிரேத பரிசோதனை செய்தனர். மேலும் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏகாம்பரம் ஆம்பூர் சோமலாபுரம் பக்கத்தில் ஏகாம்பரம் ஏரிங்களில் பட்டறைங்களில் விவசாய மாடத்துக்கு மாடு 2 விட்டுருந்தேன். ரெண்டு மாடு விட்டு மேய்க்கிறதுக்கு அந்த மாடு போயிட்டு வந்து யாரை வெடி வச்சு அதை வந்து மாடு காலி 2 மாடு காலி சனமாடுங்க வாயை 2 வாய் கிழிஞ்சு போச்சு. அதுக்கு எதிராக நிதி உதவி பண்ணுங்க. திருப்பூரில் நடப்போம் நடைபெறுவோம் 2.0 நிகழ்ச்சி நடைபெற்றது. நடப்போம் நலம் பெறுவோம் 2.0 என்ற திட்டத்தின் கீழ் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கான நடைபயிற்சி நிகழ்வானது இன்று காலை திருப்பூரில் நடைபெற்றது. இதனை திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார். நடைபயிற்சியானது திருப்பூர் வளர்மதி பாலம் அருகே துவங்கி சுகுமார் நகர் வழியாக மணியாகரம் பாளையம் பிரிவு வரை சென்று மீண்டும் வளர்மதி பாலத்தை வந்தடைந்தது. இதில் அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள், மாநகராட்சி ஊழியர்கள், அதிகாரிகள், தனியார் அமைப்பினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கஞ்சா விற்பனை தொடர்பாக போலீசார் நடத்திய விசாரணையில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர்.
திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமாக சுற்றித் திரிந்த மூவரை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்களிடம் இருந்து 1 கிலோவிற்கு அதிகமான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதனை அடுத்து போலீசார் கோகுல், பால யுவராஜ், பிரபு ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் இருந்து கஞ்சாவை போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். IPL போட்டிகள் நடத்த பெங்களூரு சின்னசாமி மைதானத்தை கர்நாடக அரசு இறுதிக்கட்ட பாதுகாப்பு பணிகளை ஆய்வு செய்து வருகிறது. கடந்த ஆண்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கோப்பையை வென்ற கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்தனர். அதன் பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக மைதானத்தில் போட்டிகளை நடத்த தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. IPL 2026 தொடர் இந்த மாத கடைசியில் தொடங்க உள்ளது. இந்நிலையில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் IPL போட்டிகள் நடத்த இறுதிக்கட்ட பாதுகாப்பு ஆய்வை கர்நாடக அரசு நியமித்த நிபுணர் குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர். மைதானத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நுழைவு வாயில்கள், அகலப்படுத்தப்பட்ட வெளியேறும் வழிகள் மற்றும் அவசர கால வெளியேற்ற வசதிகள் குறித்து நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஆய்வு குழு சமர்ப்பிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் IPL தொடரின் முதல் உள்ளூர் போட்டியை சின்னசாமி மைதானத்தில் நடத்த இறுதி அனுமதி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து விவாதிக்க கோரி மக்களவையில் கடும் அமளி. பகல் 12 மணி வரை அவை நடவடிக்கைகள் ஒத்திவைப்பு. தமிழ்நாட்டில் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியாது. பாஜகவிற்கு திமுக பற்றி பேச தகுதி இல்லை என வைகோ பேட்டி. கட்சியின் பெயரை அறிவித்தார் சசிகலா. அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என கட்சி பெயர் அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியை மக்கள் நம்ப தயாராக இல்லை. நன்றி மறந்தவர் எடப்பாடி பழனிசாமி என OPS கடும் விமர்சனம். தேர்தல் தேதி அறிவிக்க உள்ளதால் வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும். பாமக பெயர் சின்னம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பில் அவசர முறையீடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.